கம கம கமன்னு சாம்பார் பொடிங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கால் கப்பு மல்லி விதை வறுத்துக்கலாம். நல்லா நம்ம வறக்கும்போது இந்த மல்லி விதையை வறக்கும்போது நல்லா வாசனை வருது பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, சாம்பார் பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு. பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். எல்லாமே கம்மி தீயில் வச்சு தாங்க செய்யணும், இல்லைன்னா பருப்பு கருகிடும். சாம்பார் பொடிக்கு இது போல் கம்மி தீ வச்சு வறுத்து பதமாக எடுத்திங்கன்னா கலர் நல்லா வரும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வரப்பட்டால் போதும். 3 பருப்பும் ஒன்றா சேர்த்து வரங்க. தனித்தனியாக போட்டால் ஒன்று கருகுன மாதிரி சின்ன பருப்பு அதெல்லாம் வரும். இதில் பதமாக கம்மி தீயில் வச்சு இது போல் வறுத்து எடுங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். சீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன். இதையே நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 15 மிளகாய். இதை போக வர ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துடலாம். இந்த சாம்பார் பொடிக்கு இந்த மிளகா கொஞ்சம் வறுத்து எடுத்துனா தான் நல்லாயிருக்கும். காஷ்மீர் மிளகா இருந்தாலும் போட்டுங்க, என்கிட்ட இல்லை. அது ஒன்றும் இல்லை, ஒரு கலருக்கு தான். இந்த சாதா மிளகா கூட போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா நல்லா கலர் மாதிரி வருது. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம தனியா வறுத்து வச்சுட்டுக்கிறோம், மிளகா வறுத்து வச்சுட்டுக்கிறோம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சாம்பார் பருப்பும் வறுத்து வச்சுட்டுக்கிறோம். மிளகு, சீரகம், வெந்தயம், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். இது கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்கலாம், எங்கள் கட்டி இல்லை, அதனால் நாங்கள் தூள் பெருங்காயம் போட்டுனுக்குறோம். இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு அரைச்சின்னு வந்துடலாம். இது ஆறட்டும். இதை அரைச்சி நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம மூடி அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நைஸ் ஆயிடுச்சு. இதில் ஏன் நம்ம உப்பு போடுறோன்னா, இது நம்ம 1 மாதம் 2 மாதம் வச்சுன்னு இருப்போம். அது கெடாமல் இருக்கிறதுக்கு தாங்க உப்பு போடுறது. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது நமக்கு 2 மாதம் சாம்பார் பொடின்னு இப்போ நான் அளவு போட்டு அரைச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சாம்பாருக்கெல்லாம் இது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம அரைச்சி வச்சு சாம்பார் பொடிங்க இது போல் 1 ஸ்பூன் எடுத்து வச்சு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இது போல் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா தொழைய விடுங்க. கொதிக்கும் போது அப்படி ஒரு வாசனை வருங்க. அந்த சாம்பார் நல்ல வீடே மணக்கும். சாம்பாரும் ரெடிங்க, இட்லி ரெடிங்க. சுட சுட போட்டு சாப்பிட்ணுங்க. இட்லி தட்டு எடுத்து 4 இட்லி போட்டு அதில் தளர்ற சாம்பார் ஊற்றி நம்ம சாம்பார் பொடி செஞ்சிடலங்க. அதை போட்டுக்கிறோம். அப்படியே வாசனையாக இருக்குதுங்க சாம்பார். அந்த இட்லியில் சாம்பார்
இல்லை அந்த இட்லி முழு எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இது போல் டப்பாங்களில் நம்ம போட்டு வச்சோம்னா 2 மாதத்துக்கு கூட நமக்கு வருது. ஆனால் நீங்கள் ஞாபகமாக உப்பு போட்டு மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுங்க. இது கொஞ்சம் நாளைக்கு வரும் நமக்கு. நான் இதில் கறிவேப்பிலை வறுத்து போடல. ஏன்னா நம்ம சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் வறுத்து தூள் பண்ணி போட்டோம்னா கையிலே இப்படி இது பண்ணி தூள் பண்ணி போட்டோம்னா நல்லா பொடி பொடியாக அது நல்லா இன்னும் சாம்பார் வாசனையாக வரும் நமக்கு. அதனால் நான் இதில் கறிவேப்பிலை போடலைங்க. உங்களுக்கு பருப்பு வறுக்கும் போதே வறுத்து போடணுன்னா போட்டுங்க. அதனால் நான் சாம்பார் வைக்கும்போது தாங்க போடுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.